திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அது ஒரு கற்பனை. திராவிட தேசியம் யார் சொன்னது? ஏது திராவிட தேசியம்? இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள். இந்திய தேசியம் என்பது இங்கே இருக்கிறது. இந்தியா என்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது. இந்தியம் என்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. அது இந்து மத அடிப்படையிலான ஒரு தேசியமாக, மதவழி தேசியமாக கட்டமைக்கப்படுகிறது. அதுதான் தமிழ் தேசியத்தின் எதிரி. திராவிட தேசியம் இல்லையே. திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது. திராவிட இனம் என்கிற ஓர்மை இங்கு கிடையாது. திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை. அன்றைக்கும் சொல்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறோம். இல்லாத திராவிட தேசியத்தை எதிரி என்று காட்டுவது மக்களை திசை திருப்புவது. இன்றைக்கு நாம் தமிழ் என்று பேசுகிறோம் என்றால் அது திராவிடத்தால் தான் உயிர்ப்போடு இருக்கிறது. திராவிடம் என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதல்ல, தமிழுக்கு எதிரானதல்ல, தமிழனுக்கு எதிரானதல்ல, தமிழ் மண்ணுக்கு எதிரானதல்ல. இந்தி திணிப்பை தடுத்தது திராவிடம். இந்தி திணிப்பை தடுத்ததால் தான் தமிழ் இங்கே உயிர்ப்போடு வாழ்கிறது. இந்தி திணிப்பை தடுத்த போராளியால் தான், தந்தை பெரியாரால் தான் தமிழ் இன்றைக்கு உயிர்ப்போடு இருக்கிறது. அதனால் தமிழ் என்றும் தமிழ் தேசியம் என்றும் நம்மால் பேச முடிகிறது. பெரியார் போராடாமல் இருந்திருந்தால், அண்ணா போராடாமல் இருந்திருந்தால், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போராடாமல் இருந்திருந்தால், திராவிடம் இந்தியை தடுக்காமல் இருந்திருந்தால், இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடிய இந்தி வாழாக்களாக மாறியிருப்போம். தமிழ் தேசியம் என்கிற சொல்லே பிறந்திருக்காது.